குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெளியில் போக வேண்டியிருந்தது, அதனால் சமைக்க முடியல. அதனால் இங்கே பெங்களூரில் அடையார் ஆனந்தப்பன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா? ரைஸ், அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு கூட்டு, அதுவும் ஏதோ திக்காக இருக்குது, வத்த குழம்புவா என்னன்னு தெரில. இது சாம்பார், அப்புறம் ரசம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணலை. அப்புறம் இது ஒரு உருளைக்கிழங்கு கறி, இந்த ஒரு சட்னி, இதுதான் வத்த குழம்பு. அப்போ அது ஏதோ அந்த மாதிரி கீரை கூட்டு. அப்புறம் இது ஒரு தேங்காய் சட்னியோ குழம்போ என்னமோ ஒன்று. எத்தனை ஐட்டம்? 1 2 தயிர், 1 2 3 4 5 6 8 9 10 11 12 ஐட்டம். இது இல்லாமல் 2 சப்பாத்தியும், அதுக்குள்ளே மோர் மிளகாயும் இதில் இருக்குது. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணலை. அப்புறம் கொஞ்சம் அப்பளம். நாட் பேட் இல்லை. 199.50 பைசா ரேட்டு. 200. நான் கார்டு தான் போட்டு வாங்கினேன். சுட சுட எல்லாம் நல்லாயிருக்கு. நான் இவ்வளோ ரைஸ் கூட சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா சாப்பிட்ற ஒரு ஆளுக்கு இது கரெக்டாக இருக்கும். எனக்கு எப்போவுமே பிடிச்சது பக்கத்தில் எந்த ஹோட்டல்லையும் வாங்க மாட்டேன். எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அங்கே உட்காந்து சாப்பிட மாட்டேன். அங்கே பார்சல் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஆனந்தபவன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி ஹோம்லியாக சுத்தமாக இருக்கும். சரிங்களா? சாப்பாடு பிடிச்சா, இந்த போஸ்ட் பிடிச்சா லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.